अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன் நில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि हयग्रीवनेम्बेरुमाனை துதித்து வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் கருட பகவானாலே உபதேசிக்கப்பட்ட அதாவது ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்தபடியினாலே வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவனை சாட்சாத்கரித்தார் திருவேந்திரபுரத்திலே. அங்கே இருந்து கொண்டே இந்த ஹயக்ரீவனை துதித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். அதிலே அந்த ஹயக்ரீவனுடைய பெருமைகளையெல்லாம் அருளி செய்து கொண்டு வந்தவர். கீழே 23, 24 ஆகிய ஸ்லோகங்களிலே அந்த ஹயக்ரீவ பெருமானுடைய வலது திருக்கரங்கள் 2 திருக்கரங்களிலே இருக்கக்கூடியதான ஞான முத்திரை, மற்றொரு திருக்கரத்திலே அக்ஷமாலை இவற்றை ஏந்திருக்கிற காட்சிகளை எல்லாம் வர்ணித்து இதை எப்பொழுதும் நான் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னவர். இப்பொழுது 25வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த ஹயக்ரீவன் இடது திருக்கரத்திலே கையிலே புஸ்தகத்தை ஏந்தி நிற்கிறான். அதாவது கல்விக்கு அவர் அதிபதி என்கிறபடியினாலே ஒரு கையில் கல்வி என்பது நமக்கு எதனாலே கிடைக்கிறது? இந்த கிரந்தங்களாலே தான் நமக்கு கிடைக்கிறது. அதனாலே கையிலே ஒரு புஸ்தகம் என்னால்னா இந்த காலத்திலே நாம் புஸ்தகம் என்றால் அச்சிட்ட புத்தகங்களை உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்திலே ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்த புத்தகங்களாக இருக்கலாம். அவற்றை கையிலே ஏந்தி, அதுவும் புத்தகம் என்று தான் சொல்லப்படுகிறது. அதனால் அவற்றை கையிலே ஏந்தி இருப்பதாக அது இடது திருக்கரத்திலே இருக்கிறது. அதை நான் எப்பொழுதும் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரபோத சிந்தோஹோ ஹருணை பிரகாஷைஹி பிரவாள சங்காதமிவோத்வஹந்தம் விபாவயே தேவச புஸ்தகம் தே வாமம் கரம் தட்சிணமாஸ்ரிதானாம். எம்பெருமானுடைய வாமம் கரம் என்னால் இடது திருக்கரம். அந்த திருக்கரத்திலே அவன் என்ன பண்ணி இருக்கிறான் என்னால் புஸ்தகம், கையிலே புஸ்தகத்தை ஏந்தி நிற்கிறான் என்று அந்த காட்சியை வர்ணிக்கிறார். ஆனால் இது எப்படி இருக்கிறது என்று முதலிலே வர்ணிக்கிறாது. பிரபோத சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி. பிரபோத சிந்து என்னால் ஞானக்கடல். அந்த ஞானக்கடலிலிருந்து அப்படி செந்நிறமான ஒரு ஒளி, கடலிலிருந்து செந்நிறமான ஒளி ஏற்படுகிறதுன்னு சொன்னால் காரணம் என்ன தெரியுமோ? கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பவளங்களின் காரணமாகத்தான். பவளங்கள் சிவப்பாக இருக்கிறபடினாலே கடலிலே செந்நிறமான ஒளி உண்டாகிறது. இப்பொழுது இதை என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், ஞானக்கடலிலிருந்து உண்டாகக்கூடிய பவளம் போன்ற செந்நிற ஒளி என்று சொல்லுகிறாரது. அந்த பவளத்தினுடைய தொகுதியை அப்படியே காட்டுவது போல இருக்கிறது என்ன அதை வர்ணிக்கிறார். பிரபோத சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி. அருணை பிரகாஷைஹினா சிவந்த செந்நிறமான ஒளிகளாலே. பிரவாள சங்காதம் இவ உத்வஹந்தம். அப்படியே பிரவாளத்தினுடைய கூட்டம், பவளங்களுடைய கூட்டம் போல அவை பெருகுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை உடையதாக உன்னுடைய திருக்கை அமைந்திருக்கிறது என்று அதை சொல்லுகிறார்.
அது எப்படிப்பட்ட திருக்கை என்னால் சபுஸ்தகம் தே வாமம் கரம், அதாவது புஸ்தகத்தோடு கூடியதாக இருக்கக்கூடியதான உன்னுடைய இடது திருக்கரத்தை நான் என்ன பண்ணுகிறேன், ஆசிரிதானாம் தட்சிணம், அடியவர்கள் விஷயத்திலே மிகவும் வல்லமையுடையதாக இருக்கிறது. அதாவது உன்னுடைய இடது திருக்கைகள் ஒன்றினுள் நீ புஸ்தகத்தை தாங்கி இருக்கிறாய். அந்த திருக்கை எப்படி இருக்கிறது என்னால் சிவந்த திருக்கரம், எம்பெருமான் வெள்ளவளேர்னு இருக்கிறவனாய் இருந்தாலும் கூட அவனுடைய கை எப்படி இருக்கும் என்னால் கைவண்ணன் தாமரை என்று ஆழ்வார்கள் அருளி செய்தது போல எம்பெருமானுடைய திருக்கைகள் எல்லாம் அது சிவந்திருக்கும். அப்போ அந்த திருக்கையினுடைய செம்மை நிறம் சுற்றிலும் அப்படி பறந்துள்ளது. அதில் தான் இந்த புத்தகத்தை அவன் ஏந்தி இருக்கிறான். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், ஞானமாகிற கடலில் நின்று எடுத்த பவளங்களினுடைய தொகுதி போலே தோன்றுகிறதாம் அது. அப்படிப்பட்ட அந்த இடது திருக்கரத்திலே நீ புஸ்தகங்களை ஏந்தியுள்ளாய். அப்படிப்பட்ட புஸ்தகங்களை ஏந்தியுள்ள இடது திருக்கரத்தோடு கூடிய உன்னை நான் விபாவையே என்னால் எப்பொழுதும் தியானித்திருக்கிறேன். தியானம் பண்ணுகிற பொழுது எம்பெருமானுடைய அந்த வடிவத்தை அப்படியே நெஞ்சிலே கொண்டு தியானிக்க வேண்டும். இப்போ கீழ் 2-3 ஸ்லோகங்களிலே என்ன தெரிவித்தார் என்னால், ஞானமுத்திரையோடு கூடியிருக்கிறான், அக்ஷமாலையை கையிலே வைத்து கொண்டிருக்கிறான், ஒரு திருக்கரத்திலே புஸ்தகத்தை வைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட திருக்கோலத்தை உடைய அயக்ரீவனை நான் தியானிக்கிறேன் என்பதாக இப்படி அருளி செய்தார். அதுக்கு மேலே 26வது ஸ்லோகம். இந்த 26வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய முழுவதுமான திருமேனி, இப்பொழுது திருக்கைகளைத்தானே சொன்னார், இப்பொழுது எம்பெருமானுடைய அந்த திருமேனி அது எப்படி இருக்கிறது என்றால் வெள்ளவளேர்னு இருக்கக்கூடியது. அது எப்படி சரத்காலத்து சந்திரனை போலேன்னு சொல்கிறார். சரத்காலம் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட காலம், அது ஐப்பசியும் கார்த்திகையும் மழைக்காலம் முடிந்து அதற்கு பிறகு, அதாவது அதுக்கு ஐப்பசி கார்த்திகைகளிலே மழை விட்டு அது இருக்கக்கூடிய காலம், அது அதற்கு சரத்காலம் என்று பெயர். அந்த சமயத்திலே நாம் பார்த்தோமானால் சந்திரன் நன்றாக பளீரென்று, அதாவது மழையிலே நன்றாக அவன் அலம்பி விட்டவனைப் போலே அப்படி நன்றாக பிரகாசிப்பானான். இந்த சரத்காலத்து சந்திரன் என்றால் நன்றாக பிரகாசிப்பான்னு சொல்லக்கூடியது உண்டு. அதாவது சரத்காலம் என்னால் ஐப்பசியும் கார்த்திகையும் சேர்ந்த மாதத்திற்கு சரத் ருது என்று பெயர். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை போலே அந்த எம்பெருமான் நன்றாக பிரகாசிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என்னுடைய உட்கண்ணாலே சேவிக்கிறேன் என்று இந்த 26வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தமாம்சி பித்வா விஷதைர்மயூகைः சம்பிரீணயந்தம் விதுஷச்சகோரான் நிஷாமயே த்வாம் நவபுண்டரீகே சரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம். அதாவது அந்த எம்பெருமானை நிஷாமையே என்னால் நான் காணுகிறேன் என்று அர்த்தம். உட்கண்ணாலே காண்றார், வெளிக்கண்ணாலே அல்ல, உட்கண்ணாலே காணுகிறார் அவர். நிஷாமையே காணுகிறேன், துவாம் நிஷாமையே உம்மை நான் சேவிக்கிறேன். எங்கே? நவபுண்டரீகே, மிக புதியதான உண்டான வெண்டாமரையிலே எழுந்தருளிருக்கிறான். அதாவது ஹயக்ரீவ பெருமான் அவனும் வெளுப்பு, அவன் எழுந்தருளிருக்கிற தாமரை இருக்கிறதே அதுவும் வெண் தாமரையாம். அதை நிஷாமையே துவாம் நவபுண்டரீகே, அவன் எப்படி இருக்கிறான் அந்த இடத்துல என்னால் சரத்கனே சந்திரமிவ ஸ்புரந்தம். சரத்காலத்திலே கனே என்னால் அந்த ஆகாசத்தில் மேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரமிவ ஸ்புரந்தம், சந்திரனைப் போலே பிரகாசிக்கின்ற உன்னை நான் நிஷாமையே என்கிறார். வெள்ளவளேர்னு இருக்கிறான் அவன். அவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்றால், தமாம்சி பித்வா விஷதைஹி மயூகைஹி, ஆக என்ன பண்ணுகிறான், விஷதைஹி மயூகைஹி, வெண்மையான ஒளிகளாலே அஞ்ஞானமாகிற இருளை நன்றாக ஒழித்து விடுகிறான். அப்படி ஒழித்து அடியவர்களுக்கு என்ன பண்ணுகிறான், சம்பிரீணயந்தம் விதுஷா சகோரான். அதாவது அவன் அந்த சரத்காலத்தில் பிரகாசிக்கின்ற அந்த சந்திரன் இருக்கிறானே, அந்த சந்திரனுடைய ஒளியை பருகியே உயிர் வாழுமாம் சில ஜந்துக்கள். அதற்கு சக்கோர பக்ஷி என்று பெயராம். இதெல்லாம் இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட விஷயம். அதுகளுக்கு வேறு ஆகாரமே கிடையாது. சந்திரனுடைய அந்த கிரணங்கள் இருக்கிறதே, அந்த அதுவும் நன்றாக இரவிலை பெருகுகின்ற கிரணங்கள், அதை மட்டுமே உண்டு வாழக்கூடிய பட்சியாம் சக்கோர பக்ஷி என்று பெயர்.
எப்படி மழை நீரை மட்டுமே உண்டு வாழக்கூடிய பட்சியை சாத்தக பட்சி என்று சொன்னோமோ, அதுபோல் இது சக்கோரம் என்று ஒரு பட்சியாம். அந்த சக்கோர பட்சி போல இருக்கக்கூடியவர்கள் தான் வித்வான்கள் என்று சொல்லுகிறார். அந்த வித்வான்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எம்பெருமானுடைய அந்த அழகான வெண்மை திருமேனி, வெள்ளை திருமேனி இருக்கிறது, அந்த காந்தியையே எப்பொழுதும் பருகிக்கொண்டு அவர்கள் உயிர் வாழுகிறார்கள், அவர்கள் மகிழ்கிறார்கள். ஆஹா, என்ன பண்ணுகிறது? வித்வான்களாகிற சக்கோர பட்சிகள், விதுஷக்கோரான், வித்வான்களாகிற சக்கோர பட்சிகளை சம்பிரீணயந்தம், மகிழச் செய்கிறவன் என்று அவனை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான், அதாவது பரிமுகமாகிய எம் பரமன், அந்த ஹயகிரிவ பெருமான், அவன் வெண்டாமரையில் எழுந்தொழிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் உட்கண்ணாலே காணுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 27வது ஸ்லோகம். இந்த 27வது ஸ்லோகத்தில் எம்பெருமானை பார்த்து, எனக்கு நல்ல உயர்ந்த வாக்கு, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குகளெல்லாம் உயர்ந்த வாக்குகளாக இருக்க வேணும். அதுவும் எப்படி இருக்க வேணும்? நல்ல மனிதர்கள், என்னுடைய வாக்கை கேட்கிற மனிதர்களுக்கு செவிகளிலே அமுதத்தை பாய்ச்சினது போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்குகளை எனக்கு நீ அருள வேண்டும் என்று ஹயகிரீவ பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். திசந்து மே தேவசதா த்வதீயாः தயாதரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். திசந்து என்னாலன்னா எனக்கு அவை அருளப்படட்டும், நீ அருள வேண்டும். எதை அருள வேண்டும் என்னால் சொல்லுகிறார், சரஸ்வதீம், நல்ல உயர்ந்த வாக்கை நீ எனக்கு சதாமே துவதீயா, சதா மே தேவ சதா துவதீயாக, அந்த அதாவது எனக்கு வாக்கு உண்டாக வேணும் என்கிறார். அந்த வாக்கு அது எப்படி இருக்க வேணும் என்னால் அதை மேலே விவரிக்கிறார். என தயாதரங்கா அனுச்சராக கடாட்சாக, அதாவது தயாதரங்க அனுச்சராக தொதியாக கடாட்சாக, கருணை அலைகளை தொடர்ந்து பெருக்குகின்ற உன்னுடைய கட்டாட்சங்கள். தயா தரங்கம் என்னால் அந்த கருணை அலைகள், அது அப்படியே என்ன பண்ண வேணும்? அது அப்படிப்பட்ட கட்டாட்சங்களினாலே என்ன கிடைக்கும் என்னால் அது சொல்லுகிறார் அடுத்ததில், சோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம், அந்த மனிதர்களுடைய காதுகளிலே அப்படியே அமுதத்தை பாய்ச்சுவது போல இருக்குமா அந்த வாக்குகள். அப்படிப்பட்ட வாக்குகள் என்னுடைய வாயிலிருந்து வருவதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் அவர். அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம், அது சரஸ்வதீம், சரஸ்வதி என்னாலன்னா அதுதான் வாக்கு. அந்த வாக்கு அது அடியார்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் சம்ஸ்ருத காமதேனும், அதாவது அடியவர்களுக்கு அந்த வாக்குகள் எல்லாம் காமதேனு போலே, அவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ, காமதேனு என்ன பண்ணும், யார் யார் என்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கும். அதுபோல் என்னுடைய வாக்கு கேட்டவர்களுக்கு அவர்கள் என்னென்ன தெரிந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறார்களோ அத்தனையும் அவர்களுக்கு என்னுடைய வாக்கிலிருந்து கிடைக்கும்படியாக இருக்க வேணும். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ண வேணும்? கரைபுரண்ட கருணையோடு நீ என் மேலே அப்படி திவ்ய கட்டாட்சங்களை சொரிய வேண்டும். அதனால் எனக்கு கவிபாடும் வல்லமை அடியனுக்கு உண்டாக வேண்டும். அப்படி அடியன் பாடக்கூடிய கவிகள் கேட்பவர்களுடைய செவிகளுக்கு அமுதத்தை பெருக்குமவளாக இருக்க வேண்டும். அந்த கவிகளை அனுசந்தித்திருக்கும் அடியார்களுக்கு அவை காமதேனுவை போல இருந்து அவர்களுக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குகள் என்னுடைய வாயிலிருந்து வரும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக அந்த ஹயகிரீவ பெருமானை வேண்டுகிறார் வேதாந்த தேசிகன். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.